கருணா 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 கருணா, யாரோ கதவை தட்டுறாங்க. எப்படி உயிரோட வந்த? நான் செத்துட்டேனா? நீ சாவடிச்சு நான் செத்துட்டேனா? உன்னை கொல்லாம நான் சாக மாட்டேன்டி. நான் செத்துட்டேனா? என்ன காக்கா காக்கா? என்ன நான் செத்துருவேனா? நீ தாண்டி சாவணும். ஓ கர்ணாவா உன் புருஷனா? என் கழுத்தை நெரிச்சான். அவன் இங்கதான் உயிரோட இருக்கான். நெரிச்சான் என் கழுத்தை. இங்க பாரு இந்து, இங்க யாருமே இல்ல. நல்லா பாரு, யாருமே இல்ல. நிஜமாவே என் கழுத்தை நெரிச்சான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இங்க பாரு இந்து, நல்லா சுத்தி பாரு. இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். சரியா? பாரு, நல்லா பாரு. இல்ல, இங்கதான் எங்க இருக்கும். நீ பாரு, நீ அதையே நினைச்சிட்டு இருந்தா அதுதான் உனக்கு கனவா வரும். என்னால மறக்க முடியல. சரி, இங்க பாரு, நான் தான் அதை மறக்க முயற்சி பண்ணுன்னு சொல்றேன்ல. நானும் வேணும்னு இது பண்ணல, இருந்தாலும் முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் அதே ஞாபகமா இருக்கு. சரி இரு, வா. தண்ணி குடி. சொல்றா மாப்பிள்ள, விஷயம் கேள்விப்பட்டியா? என்னடா? அதான்டா, நம்ம சித்ராக்கு மாப்பிள்ள பார்த்துருந்தோமே, கதிரு. ஆமா, அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்களாண்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இங்க அவங்க கெஸ்ட் ஹவுஸ் வச்சு யாரோ போட்டு தள்ளிட்டாங்களாண்டா. ஆமா மாப்பிள்ள, அவனை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுதா? இல்லை மாப்பிள்ள, இப்போதான் போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ மர்மமான முறையில் செத்து கிடக்கிறதா வெளியே பேசுகிறாங்கடா. இந்த ஏரியா கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன். அதான் தெரிஞ்சாலாச்சும் அவனை சொல்லலாமான்னு பார்த்தேன். அம்மா யார் கொலை பண்ணியிருப்பா? சரி மாப்பிள்ள, நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேன். என்ன சொல்லாமே கட் பண்ணுறான்? யார் கொலை பண்ணியிருப்பா?
எப்படியோ வில்ல ஒருத்தர் செத்துட்டான். இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? கதிர் செத்துட்டான். நான் தான் சொன்னல, எல்லாம் என்னாலதான். ஏய் கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா நம்ம அங்க பார்க்கும் போது அவன் அங்க இல்லவே இல்லையே. ஏய் கத்தாத, அமைதியா பேசு. எனக்கு இப்பதான் பாண்டி ஃபோன் பண்ணி தகவலை சொன்னான். அங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்களாம். நாம நேத்து அங்க போகும்போது கதிரோட பாடி அங்க இல்ல. ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல செத்து கிடக்குறேன்னு சொல்றாங்கன்னா அது எப்படி? எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. சரி நேரு, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏறு, நானும் வரேன். அவன் ஆரம்பத்துல எப்படி விழுந்து கிடந்தான்னு எனக்கு தானே தெரியும். நானும் வரேன். சரி வா. அண்ணா, இந்துவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. அதான் சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு கூட்டிட்டு போறேன். எங்கே போனாலும் சரி திரும்பி 1 ஹவரில் வீட்டுக்கு வந்துடணும். வந்துடுறேண்ணே, வந்துடுறேன். ஏன்டா இவளும் போயிட்டா வீட்டில் இருக்க வேலை யார் பார்க்குறது? சரிண்ணே. ம் கருணா, அந்த ஹேர் கிளிப் என்னோடது. நம்ம வசமா மாட்டிக்க போறோம். இரு, நமக்கு தெரிஞ்ச போலீஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன். ஏமா இங்க என்ன கண்காட்சி நடக்குது? இல்ல வெளியே போங்க, வெளியே போங்கம்மா. இன்வெஸ்டிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொல்றேன்ல, போங்கம்மா. சரி வா, நம்ம இனிமே இங்கே நிற்க வேண்டாம், கிளம்பிடலாம்.